அனைத்தையும் குணமாக்கினார். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெஞ்சதைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அனைத்தையும் குணமாக்கினார். அப்ப அனைத்தையும் குணமாக்கினா நோய் நொடிகள் மட்டுமல்ல, வியாதிகள் மட்டுமல்ல, பலவீனங்கள் மட்டுமல்ல, அனைத்தையும் குணமாக்கினார். பாவத்தை போக்கினார், சாபத்தை நீக்கினார், செவிடனை கேட்க வைத்தார், குருடனை பார்க்க வைத்தார், முடவனை நடக்க வைத்தார், ஊமையனை பேச வைத்தார், கூனியை நிமிர வைத்தார், இறந்தவனை உயிர்ப்பித்தார். அனைத்தையும் அவர் குணமாக்கினார். மட்டுமல்ல பிரியமான, இன்னும் ஒருபடி மேலே போய் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுரூபப்படுத்தினார். தன்னுடைய ஆவியை 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிப்பது போல ஆவி, ஆன்மா, சரீரம் ஆண்டவர் வருமுறை குற்றமின்றி பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவரால் மீட்டு கொடுக்கப்பட்ட இந்த ஆவி, ஆன்மா, சரீரத்திலே மறுரூபம் நிகழ வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியர் துணை செய்கிறார். நம்பிக்கையின் வழியாய் பெறுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த உடலோடு கலக்கின்ற பொழுது, நம்பிக்கை வழியாய் பெறுகின்ற பரிசுத்த ஆவியர் இந்த உடலோடு கலக்கின்ற பொழுது இந்த உடல் ஆலயம் என்னும் மறுரூபம் அடைகின்றது. நம்பிக்கையின் வழியாக பெறுகின்ற பரிசுத்த ஆவியார் இந்த ஆன்மாவோடு இணைகின்ற பொழுது இந்த ஆன்மா ஆண்டவரின் உறைவிடம் என்னும் மறுரூபம் அடைகிறது. நம்பிக்கையின் வழியாக பரிசுத்த ஆவியார் நமக்குள் வருகின்ற பொழுது இந்த மனித ஆவியில் கருடைய ஆவி இணைகின்ற பொழுது நாம் அனலாய் மாறி கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். இதன் வழியாக நம்முடைய வாழ்வு மறுரூபம் அடைகிறது. ஆகவே நோய்களை மட்டுமல்ல, பலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை செய்ய கடவுள் வல்லவராயிருக்கார். ஆகவே தான் வாசித்தோம், அனைத்தையும் அவர் குணமாக்கினார். அனைத்தையும் குணமாக்க நாம் அவருக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.